மெல்ல மலர்ந்த குரல். ஒரு சிறிய ஊரில் மீனா என்ற ஒரு இளம்பெண் வசித்து வந்தாள். அவளுக்கு பாட்டு பாடுவது மிகவும் பிடிக்கும். ஆனால் அவள் மேடையில் பாட மிகவும் பயந்தாள். அவளுடைய குரல் நன்றாக இருந்தாலும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற பயம் அவளை எப்போதும் தடுத்துக் கொண்டே இருந்தது. ஒருநாள் அந்த ஊரில் ஒரு சிறிய கலை விழா நடக்கவிருந்தது. மீனாவின் தோழி அவளை எப்படியாவது அதில் ஒரு பாட்டு பாட வைக்க முயற்சி செய்தாள். ஆனால் மீனா தன்னுடைய பயத்தை காரணம் காட்டி மறுத்துவிட்டாள். அப்போது அந்த ஊரின் வயதான ஆசிரியை ஒருவர் மீனாவிடம் பேசினார். அவர் சொன்னார், மீனா, நீ ஒரு அழகான பறவையை பார்த்திருக்கிறாயா? அது முதல் முறை பறக்கும்போது எவ்வளவு பயப்படும் தெரியுமா? ஆனால் அது தொடர்ந்து சிறகடிக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த பயம் போய்விடும். அது சுதந்திரமாக பறக்க ஆரம்பிக்கும். மீனாவுக்கு அந்த வார்த்தைகள் ஒரு நம்பிக்கையை கொடுத்தன. ஆனாலும் மேடையில் பாடும் எண்ணம் அவளுக்குள் ஒருவித படபடப்பை ஏற்படுத்தியது. அப்போது அந்த ஆசிரியை வேறொரு யோசனை சொன்னார். நீ உடனே மேடையில் பாட வேண்டாம். தினமும் காலையில் நீ தனியாக இருக்கும்போது உனக்கு பிடித்த ஒரு வரியை மட்டும் பாடு. ஒரே ஒரு வரிதான். யாரையும் பார்க்க வேண்டியதில்லை. உனக்காக நீ பாடு. மீனாவுக்கு இது சுலபமாகத் தோன்றியது. ஒரு வரிதானே, இதை முயற்சி செய்யலாம் என்று நினைத்தாள். மறுநாள் காலையில் அவள் தனியாக இருக்கும்போது அவளுக்கு பிடித்த ஒரு பாடலின் முதல் வரியை மெதுவாகப் பாடினாள். அவளுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. ஆனாலும் அவள் பாடி முடித்தாள். அடுத்த நாளும் அவள் அதே மாதிரி ஒரு வரியை வேறு ஒரு முறை பாடினாள். இப்படியே ஒவ்வொரு நாளும் அவள் தனக்கு பிடித்த பாடல்களின் ஒவ்வொரு வரியாக பாட ஆரம்பித்தாள். சில நாட்கள் ஒரே வரியையே திரும்பத் திரும்ப பாடினாள். ஒரு வாரம் கழிந்தது. இப்போது அவளுக்கு தனியாக பாடுவது கொஞ்சம் இயல்பாக இருந்தது. அந்த ஒரு வரியை அவள் இன்னும் கொஞ்சம் சத்தமாக பாட ஆரம்பித்தாள். அவளுடைய பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. 2 வாரங்கள் கழிந்தன. இப்போது அவள் ஒரு வரியை மட்டுமல்லாமல் 2-3 வரிகளை சேர்த்து பாட ஆரம்பித்தாள். அவளுடைய குரல் இன்னும் தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடனும் ஒலித்தது. அவளுக்கு பாடுவதில் ஒரு சந்தோஷம் கிடைத்தது. 3 வாரங்கள் முடிந்தது. இப்போது மீனா தினமும் காலையில் தனியாக அரைப்பாட்டையாவது பாடினாள். மேடையில் பாடும் பயம் அவளை விட்டு கொஞ்சம் விலகியிருந்தது. அவளுக்கு தன்னுடைய திறமையின் மீது ஒரு நம்பிக்கை வந்தது. கலை விழா நெருங்கியது. மீனாவின் தோழி மீண்டும் அவளை பாடக் கேட்டாள். இந்த முறை மீனா தயங்கவில்லை. அவள் மேடையில் ஏறி தன்னுடைய அழகான குரலில் ஒரு பாடலை பாடினாள். அவளுடைய பாட்டைக் கேட்ட அனைவரும் வியந்து கைதட்டினார்கள். மீனாவின் பயம் பறந்து போயிருந்தது. அந்த ஆசிரியை சொன்னது போல மீனா தினமும் ஒரு வரி பாடிய பழக்கம் அவளுக்கு மேடையில் பாடும் தைரியத்தை கொடுத்தது. அவள் ஒரே நாளில் அந்த பயத்தை வெல்லவில்லை. ஆனால் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்ததால் அவளுடைய பயம் ஒரு கட்டத்தில் அவளை விட்டு விலகிப்போனது. நாம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நாம் அந்த இலக்கை அடைவோம். அந்த பயத்தையும் வெல்வோம். நிலைத்தன்மைதான் எல்லாவற்றிற்கும் முக்கியம்.